வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு வீட்டு வசதி, தொழிற்கடன் உள்ளிட்ட 1000 கோடி ரூபாய் நிவாரண தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பெருமழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு வீட்டு வசதி, தொழிற்கடன் உள்ளிட்ட 1000 கோடி ரூபாய் நிவாரண தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். முதலமைச்சர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பில் வேறு என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, விவரங்கள் என்ன? டிசம்பர் 17, 18 ஆகிய தேதியில் இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பெய்த கனமழையின் காரணமாக பாதிப்பு என்பது ஏராளமாக இருந்தது. அந்த பாதிப்புகளை ஆய்வு செய்ய அமைச்சர்கள் நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்கு உண்டான பல்வேறு பணிகளுக்காக அமைச்சர்கள் மற்றும் IAS அதிகாரிகள் அனுப்பப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தமிழக அரசுக்கு அறிக்கை கொடுத்திருந்தார்கள். தமிழக முதலமைச்சரிடம் இவ்வளவெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதை சீர் செய்ய வேண்டும் என்றால் நிதி ஒதுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் புதிய அதை புதுப்பிக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் தமிழக முதலமைச்சரிடம் தெரிவித்திருந்தார்கள். தமிழக முதலமைச்சர் அது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. வரலாறு காணாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிவாரண உதவிகளுக்கு கூடுதலாக பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யவும் தலைமைச் செயலர் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அதன் அடிப்படையில் புதிய அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படுகிறது. சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் மற்றும் பழுது பார்க்க அதற்காக 385 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இந்த சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் என்பது கட்டப்படும். அதற்காக 185 கோடி ரூபாய் என்பது நிதி ஒதுக்கப்படுகிறது. பழுதுபார்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காகவும் இது ஒதுக்கப்படுகிறது. சுமார் ஒரு 4577 புதிய வீடுகள் கட்டப்படக்கூடிய அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு 1000 வீடுகள் பழுது நீக்கும் பணிகள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது குறித்தும் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பயிற்சியிடம் என்பது அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக 250 கோடி ரூபாய் பயிர் சேதத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்ல மீண்டும் விவசாயத்துக்கு ஏற்ற வகையில் சீர் செய்து மாநில வேளாண்மை துறையின் மூலமாக கட்டணமின்றி இதற்கான பணிகள் மேற்கொள்ளலாம். வெளி மாவட்டங்களில் தேவையான கருவிகள், உபகரணங்களும் வரவழைக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் இதுக்கான அறிவிப்பு என்பது 250 கோடி என்பது பயிர் சேதம் நிவாரணத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிறு வணிகர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை இந்த சிறப்பு கடன் என்பது வழங்கப்படும். இதன் காரணமாக 4% வட்டியில அந்த 1 லட்சம் ரூபாய் முதல் 6% வட்டி விகிதத்துல கடன் என்பது வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது சிறு வணிகர்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே போல MSME நிறுவனம், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை வெள்ள நிவாரணத்துக்கான கடன் உதவி வழங்கப்படும். இதன் காரணமாக இந்த MSME நிறுவனம் துணை பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் இதன் மூலமாக பயனடையும். சுமார் ஒரு 3300 MSME நிறுவனங்கள் பாதிப்படைந்திருந்தது. அதற்காக அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவி என்பது வழங்கப்படக்கூடிய அறிவிப்பையும் தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கார். மகளிர் சுய உதவிகளுக்கு 350 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக ஒரு 4000 சுய உதவி குழுக்கள் இதன் மூலமாக பயனடைவார்கள். அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கடன் தவணை செலுத்துவதற்கான கால நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பெருமழையால் பாதிக்கப்பட்ட மக்கள்கள் நிலுவையில் கடனை செலுத்துவதில் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே பேங்க் எல்லாம் பேசியிருக்காங்க. அது குறித்தான விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்பதும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல சேதமடைந்த மீன்பிடி படகுகள், கால்நடை வாங்குவதற்கான கடன், உப்பள தொழிலாளருக்கான உதவித்தொகை 3000 ரூபாய் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போல பல்வேறு விதமான அறிவிப்புகளையும் 1000 கோடி ரூபாய்ல இந்த நிவாரண பணிகளுக்காக தமிழக முதலமைச்சர் இந்த நிதியை ஒதுக்கியிருக்கிறார். இதன் மூலமாக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.